ரெட்டத்தல படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு திருக்குமரன் டைரக்ஷன்ல அருண் விஜய் தனியார் வச்சந்திரன் சித்தி இதனாடி நடிக்கிறாங்க. வணங்கான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்ப போகுது. இந்த ஒர்க் இறுதி கட்டத்துல இருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சோ படத்தோட ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. அரண்மனை 4 மூவில இருந்து இன்னொரு வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மே 3 மூவி ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸோட ரசவாதி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு வெற்றியோட பகலரியான் டீசர் மே 1 ரிலீஸ் ஆக போகுது. குரங்கு படல் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மே 3 மூவி ரிலீஸ் ஆகும். விஜயகுமாரோட எலெக்ஷன் படம் மே 17 ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் டைரக்ஷன்ல விஜயகுமார் பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. விடுதலை 2க்கான ஷூட்டிங் இப்போ தென்காசியில போகுது. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டை இப்ப ஷூட் பண்றாங்க. பீட்டர் ஹேன் இதை கொரியோகிராஃபி பண்றாரு. படத்தோட ஷூட்டிங் எப்ப முடியும்னு கரெக்டா தெரியல. ஆனா மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். தனுஷோட குபேரா படத்துக்கான டீசர் மே 2 ரிலீஸ் ஆக போகுது. சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா, ஜிம் சார்பு நடிக்கிறாங்க. கில்லி படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு இப்ப பாப்போம். தமிழ்நாடு 18.60 கோடி, கர்நாடகா 1.20 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 70 லட்சம், ஓவர்சீஸ் 6.25 கோடி. சோ டோட்டலா கில்லி ரீ ரிலீஸோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இது வரைக்கும் 26.75 கோடி. இந்தியாலயே இது வரைக்கும் ரீ ரிலீஸ் ஆன மூவில அதிகமா வசூல் பண்ண படம் கில்லி தான். உண்மையை சொல்ல போனா புதுசா ரிலீஸ் ஆன ரத்ன படத்தை விட கில்லி தான் இப்ப நல்லா போகுது. கோட் மூவில விஜயகாந்த் ஏஐல காமிக்கிறது கன்ஃபார்மான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் தான். கருணா படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க்கும் போகுது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போகுது. ஹரி ரத்னம் இன்டர்வியூல பெரிய ஹீரோஸ் எல்லாம் வருஷத்துக்கு 3 படம் பண்ணாதான் தமிழ் சினிமா வளரும்னு சொல்றாரு. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கரெக்ட் தான். ஆனா இது சாத்தியமான சாத்தியம் இல்ல. வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கறதே கஷ்டம். ஆனா போன வருஷம் வாரிசு லியோன்னு விஜய்க்கு 2 படம் வந்துச்சு. அதுக்கு காரணம் வாரிசு ரிலீஸ்க்கு முன்னாடியே லியோவோட ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் நடக்கும். எல்லா டைமும் நடக்காது. இப்ப நம்ம பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் முன்னாடி வருஷத்துக்கு 3-4 படம் கொடுத்தவங்க தான். ஆனா இப்ப ஏன் கொடுக்க முடியலன்னா இப்ப இவங்க மார்க்கெட் வேற. ஒவ்வொரு படத்துக்கும் நல்ல டைம் எடுத்து தான் கொடுக்க முடியும். ஹரி சொன்னது கரெக்ட் தான். ஆனா அது நடக்காது. குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா விடாமுறிச்சு டிராப்ங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்காரு. விடாமுறிச்சு டிராப்லாம் இல்ல. இன்னும் ஒரு ஷெட்யூல் தான் அவங்க ஷூட் பண்ணணும். அதோட ஃபுல் ஷூட்டிங் ஓவர். சோ இவ்வளவு ஷூட் பண்ணிட்டு அதை டிராப்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஒர்க்கும் போகும். ராஜமௌலியோட அடுத்த படம் அப்டேட் ஷூட்டிங் எப்ப போவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்டேட் சீக்கிரமே வந்துடும். ஜேபேபி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிவ்யூஸ் வைஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கலெக்ஷன் வைஸ் பெருசா போகலன்னு நினைக்கிறேன். கௌதம் கார்த்திகோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து மிஸ்டர் எக்ஸ் வரப்போகுது. பிரேமலு படத்தோட பட்ஜெட் 3 to 5 கோடி 100 கோடி வசூல் பண்ணிச்சு. ஆனா அயோத்தி, டாடா, குட் நைட், போர் தொழிலாம். ஆனா இந்த மூவிஸ் எல்லாம் ஏன் 100 கோடி பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் 100 கோடி வர்றதுக்கு நல்ல படமா மட்டும் இருந்தா போதாது. அது ரிலீஸ் ஆகிற டைமும் பார்க்கணும். வேற என்ன படம் நம்ம ஊர்ல கிளாஷ் ஆகுது, மத்த ஸ்டேட்ல எது கிளாஷ் ஆகுதுன்னு. சோ இதெல்லாம் பார்த்துதான் ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் வசூல் அதிகமா வரும். இதுல போர் தொழில் கம்மிலாம் கிடையாது. அது 50 கோடிக்கு மேல போயிட்டு. விஜய் ஆண்டனிக்கு அடுத்து என்ன படம் வரும்? அக்னி சிறகுகள் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு லைனப்ல ஏற்கனவே மூவிஸ் இருக்கு, வள்ளிமயில் மாதிரி. சோ இதுல ஏதாச்சும் வரும்னு நினைக்கிறேன். கங்குவாக்கு யாரு லிரிக்ஸ் எழுதிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மதன் காருக்கு எழுதிருக்காரு. தி பீ கீப்பரோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1200 கோடி. தி குட் லைஃபோட ஃபுல் டீடைல்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்தா இன்னும் ஃபுல் ரிப்போர்ட் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் வந்தது கண்டிப்பா நான் சொல்றேன். தமிழ்நாடு, கேரளா, ஓவர்சீஸ் எல்லாம் எவ்வளோன்னு நான் தனித்தனியா சொல்றேன். அக்டோபர்ல தேவரா வேட்டையன் வருது. கிளாஷ் ஆகுமா இல்ல போஸ்ட்போன் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைரக்டா கிளாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கம் 1 to 3ல ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அதே மாதிரி 4லயும் வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எடுக்கும்போது கண்டிப்பா அதுலயே கண்டினியூ ஆகும். குபேரா மூவிக்கு அதிகமா ப்ரமோஷன்லாம் பண்ணா ஒரு 400 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரமோஷன் மட்டும் பத்தாது, படமும் கிளிக் ஆகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கோபுரா படத்தை வச்சுப்போம். அதுக்கு பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனா படம் கிளிக் ஆகல. சோ நம்ம பண்ற ப்ரமோஷனுக்கு படம் ஒருத்தா இருக்கணும். மதுரை படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல இது நல்லா போச்சுன்னு சொல்றாங்க. விக்ரம் லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. தங்களான வீரதீர சூரன், துருநட்சத்திரம் இருக்கு. அண்ட் மகாவீர கருணாவும் இருக்கு. அரண்மனை 4 புக்கிங்ஸ் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல. மேபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் டிரான்சில்வானியா 5 ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். மேடம் வெப் ஹிட்டா ஃபிளாப்பா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது அவரேஜ் தான் போச்சு. ஆனா ஒன் டைம் பார்க்கலாம். கங்குவா ஷூட்டிங் ரொம்ப நாளா போகுது. இது வருமா வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. படத்துக்கான அப்டேட் இப்போ வந்துரும். சிங்கிள் ஷாட்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ நீங்க மூவிஸ் பார்க்கும்போது அதுல ஒரு சில சீன்ஸ் தான் ஒரே டேக்ல எடுத்திருப்பாங்க. நிறைய சீன்ஸ் மல்டிபிள் டேக் போகும். ஒரு ஷாட்டை பிரேக் இல்லாம ஒரே டேக்ல எடுக்கிறாங்கல்ல, அதான் சிங்கிள் டேக். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரத்ன மூவில ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் இருக்கு. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேமரா எங்கேயும் கட் ஆகல, இது சிங்கிள் ஷாட்னு. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. நிறைய பேர் தப்பாவும் சொன்னீங்க. நான் ஹீரோவையே ஃப்ரேம்ல காமிச்சிட்டேன். கொஞ்சம் ஒத்து பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் சலீம். இன்னைக்கு கேம் இல்ல. ஏன் இப்பெல்லாம் கேமோட வின்னர் யாருன்னு சொல்ல மாட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதை சொல்லும்போது நிறைய பேர் டைரக்டா கேமுக்கு வந்துடுறாங்க. அதான் சொல்றது இல்ல. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வீடியோ எண்ட்ல வரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.